மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க முயன்ற நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கார்கள். உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நீங்கள் உங்களின் துணையோடும் பிள்ளைகளோடும் அந்யோன்யமாக இருப்பதையும் பார்த்து பொறுக்க முடியாத சில அசுர குணம் படைத்த மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவிக்க முயன்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வாராங்க, யார் அந்த நபர்கள் என்று உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. உங்களுடைய குடும்பம் நல்லா சந்தோஷமா இருந்த குடும்பத்தை தேவையில்லாத பிரச்சனைகளையும், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில தேவையில்லாத மனக்கவலைகளையும் மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்திவிட்டு அந்த ஒரு நபர் வாழ்க்கையை விட்டு சென்று இருப்பார். ஆனா நீங்க பிரச்சனையை மட்டும்தான் போட்டு கொண்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனா அந்த ஒரு பிரச்சனை யாரால ஏற்பட்டது, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தது என்பதை நீங்க ஆரம்பத்துல யோசிக்க மாட்டீங்க. அந்த ஒரு பிரச்சனையானது பெரியதாகி ஒருவருக்கொருவர் விட்டு பேசாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பிரச்சனைகள் கையை மீறி போன பிறகுதான் இந்த ஒரு யோசனை உங்களுடைய உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தால் அவர்தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும், அதுவும் உங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாபார ரீதியான சில பிரச்சனைகளாக இருக்கலாம். உங்களுடைய முதலாளிக்கு தெரியாம நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன ஊழல்கள் பண்ணி கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அது இத்தனை நாட்கள் யாருக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஆனா உங்க கூடவே கூட்டுக்களவாணியாக இருந்த சில நபர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டதும் அவர்கள் போயிட்டு முதலாளியிடம் போட்டு கொடுத்து உங்களுடைய வேலையையும் பறிக்க வைத்து தேவையில்லாத அவமானத்தையும் தேவையில்லாத கெட்ட ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். இத்தனை நாட்கள் இவனும் எனக்கு கூட்டாகத்தானே இருந்தான், இந்த ஒரு நாள்ல என்னை எதிர்த்து விட்டான் என்று அவன் எப்படி என்னை போட்டு கொடுக்கலாம் என்கிற மாதிரி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தனிப்பட்ட பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத அளவுக்கு மன கஷ்டத்தையும் தேடி கொடுத்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக கூறணும். யாரையாவது பற்றி புறம் பேசுவது, இல்லாததையும் பொல்லாததையும் கோல்மூட்டுத்தல் போன்ற செயல்களின் மூலம் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர்களின் பிள்ளைகளுக்குள்ளோ பிரிவினையை ஏற்படுத்த அவர்கள் காய் நகர்த்தியிருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. நாட்களும் காலங்களும் கடந்த பிறகு அந்த பிரச்சனைகளும் நம்முடைய கையை விட்டு போன பிறகுதான் அது அனைத்தும் நமக்குள்ள தெரிய வரும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். அவங்களுடைய நச்சு பேச்சுக்களை நம்பி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எதிரிகளாக பார்த்த போது நீங்கள் தனித்து விடப்பட்டதாக வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. இது எல்லாமே நம்மளுடைய கெடுதலுக்காகத்தான் நடக்கிறது. இந்த ஒரு நபரை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தீயவைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுப்பதற்காகத்தான் என்று நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்திருக்க மாட்டீர்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத நபர்களும் மூன்றாவது நபர்களும் வாழ்க்கைக்குள்ள வந்தால் அவர்களை கொஞ்சம் எச்சரிக்கையோடு வைத்திருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைத்திருப்பார்கள். கீர்த்திஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடு பாதிக்கப்பட்ட போது நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக பிறரால் பழி சுமத்தப்பட்டு 4 பேருக்கு முன்னால் அவமானப்படும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது தொழில் விஷயத்திலும் அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸிலோ, நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமோ அல்லது காலேஜிலோ அவங்க கூட சேர்ந்து எத்தனையோ நபர்கள் அந்த திருட்டு வேலையையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் செய்திருப்பார்கள். நீங்க அந்த வழியா சும்மா தான் போயிருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மீதும் அந்த ஒரு பிரச்சனை இவனும் அதுல இருந்தான் அப்படின்னு உங்கள் மீதும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாத அவமான பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நடந்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டு வீட்டில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளாமல் 4 பேருக்கு முன்னாடி நீங்க அவமானப்படுத்தப்பட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். உங்களின் நாணயமும் நேர்மையும் கேள்விக்குறியாக்கப்பட்ட போது உங்களுடைய நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். நம்ம எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் நம்ம சொல்றத வீட்டுல யாருமே கேட்க மாட்டேங்காங்க. மற்றவங்க சொல்றத கேட்கறாங்களே தவிர இத்தனை நாள் நம்ம குடும்பத்தோடு இருக்கும், குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைக்கும், இருந்தாலும் நம்ம சொல்றத ஒரு வார்த்தைகள் கூட கேட்க மாட்டேங்கார்களே என்கிற ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் எரிமலையாக கொதித்து கொண்டே இருக்கும். இத்தனை காலம் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் ஒரு பரிசா என்று நீங்கள் கூனி குறுகி போயிருந்த ஒரு நாள் அதுவாகத்தான் இருக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் ஏளன சிரிப்புகளும் உங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டு இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உங்களுக்குள்ளேயே இரத்த கண்ணீர் வடிக்க வைத்திருக்கும். அந்த பொய்யான குற்றச்சாட்டு என் மீது சுமத்தப்பட்டது கூட பெருசா தெரியல, ஆனா என் குடும்பமே என்னை நம்பாம போய்விட்டாங்களே, அந்த அளவுக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டதா என்று நீங்கள் யோசித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். பழைய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழ்க்கையில நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவோ பாடுபட்டும் தகுந்த கிரக பலன்கள் இல்லாததால் பாதியிலேயே முடங்கி போன உங்களின் பழைய திட்டங்கள் முயற்சிகள் யாவும் இனி தூசு தட்டப்பட்டு வெற்றியை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்தது நடந்து விட்டது, அதை எதை பற்றியும் நீங்க யோசிக்க கூடாது. ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்ததை விட நல்லதாகவே நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த தொழில் திட்டங்களும் இழுத்தடித்த அரசு அனுமதிகளும் பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் யாவும் இனிமே தங்கும் தடையும் இன்றி சுமூகமாக முடிந்துவிடும். நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மதிப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே இந்த காரியம் கைகூடாது என்று நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறி ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் உங்களின் பழைய உழைப்பிற்கான பலன் வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைகளில் வந்து சேர்ந்துவிடும். அதை நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. காலச்சக்கரம் சுழல சுழல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் தான் நடக்க ஆரம்பிக்கும். தீய ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விட்டது. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் தான் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய உறவுகளும் உங்களுக்குள்ள வலுப்பட ஆரம்பிக்கும். உங்களை எப்போதுமே பொறாமை பார்வையோடு பார்த்து உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக் கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழகவும் ஆரம்பிப்பார்கள். அது நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களை விட்டு தூரமாக சென்ற உறவுகள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் தேடி வரும் ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உறவினர்களுடனான பகைமையானது நீங்கி ஒரு சுமூகமான இணக்கமான சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். நமக்கு யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசமான சொந்தங்கள் இருக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய கையானது ஓங்க ஆரம்பிக்கும். உங்களின் அன்பு எல்லாரையும் வசியப்படுத்தும். போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன தைரியம் என்பது அதிகரிக்கும். கடந்த கால தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த ஒரு விதமான பயமும் மனப்பதற்றமும் இனிமே முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். சிங்கத்தின் கம்பீரமும் அஞ்சாத நெஞ்சமும் உங்களுக்குள்ள மீண்டும் பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்ப்பையும் நேருக்கு நேர சந்தித்து முறியடிக்கும் அசாத்திய தைரியம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். இதுவரைக்கும் எதை பார்த்தாலும் பயம் பதற்றம் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே அது என்பது இல்லாமலே போய்விடும். எப்படியும் நம்ம செபித்து விடுவோம் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களை இரத்தத்தில் கலந்திருக்கும். சனீஸ்வரனின் அருள் உங்களுக்கு காவல் அரணாக நிற்பதால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடு பொடியாகும். உங்களுடைய முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸானது இனிமே வரக்கூடிய நாட்களில் புகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். சும்மா தான் போயிருப்பீங்க, இருந்தாலும் உங்கள் மீதும் அந்த ஒரு பிரச்சனை இவனும் அதில் இருந்தான் அப்படின்னு உங்கள் மீதும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாத அவமான பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நடந்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டு வீட்டில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளாமல் 4 பேருக்கு முன்னாடி நீங்க அவமானப்படுத்தப்பட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். உங்களின் நாணயமும் நேர்மையும் கேள்விக்குறியாக்கப்பட்ட போது உங்களுடைய நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். நம்ம எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் நம்ம சொல்றத வீட்டுல யாருமே கேட்க மாட்டேங்காங்க. மற்றவங்க சொல்றத கேட்கறாங்களே தவிர இத்தனை நாள் நம்ம குடும்பத்தோடு இருக்கும், குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைக்கும், இருந்தாலும் நம்ம சொல்றத ஒரு வார்த்தைகள் கூட கேட்க மாட்டேங்கார்களே என்கிற ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் எரிமலையாக கொதித்து கொண்டே இருக்கும். இத்தனை காலம் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் ஒரு பரிசா என்று நீங்கள் கூனி குறுகி போயிருந்த ஒரு நாள் அதுவாகத்தான் இருக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் ஏளன சிரிப்புகளும் உங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டே இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உங்களை உங்களுக்குள்ளேயே இரத்த கண்ணீர் வடிக்க வைத்திருக்கும். அந்த பொய்யான குற்றச்சாட்டு என் மீது சுமத்தப்பட்டது கூட பெருசா தெரியல, ஆனா என் வாழ்க்கை என் குடும்பமே என்னை நம்பாம போய்விட்டாங்களே, அந்த அளவுக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டதா என்று நீங்கள் யோசித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
பழைய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழ்க்கையில நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவோ பாடுபட்டும் தகுந்த கிரக பலன்கள் இல்லாததால் பாதியிலேயே முடங்கி போன உங்களின் பழைய திட்டங்கள் முயற்சிகள் யாவும் இனி தூசு தட்டப்பட்டு வெற்றியை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்தது நடந்துவிட்டது, அதை எதை பற்றியும் நீங்க யோசிக்க கூடாது. ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்ததை விட நல்லதாகவே நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். முடங்கி கிடந்த தொழில் திட்டங்களும் இழுத்தடித்த அரசு அனுமதிகளும் பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் யாவும் இனிமே தங்கும் தடையும் இன்றி சுமூகமாக முடிந்துவிடும். நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மதிப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே இந்த காரியம் கைகூடாது என்று நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறி ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் உங்களின் பழைய உழைப்பிற்கான பலன் வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைகளில் வந்து சேர்ந்துவிடும். அதை நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. காலச்சக்கரம் சுழல சுழல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் தான் நடக்க ஆரம்பிக்கும். தீய ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விட்டது. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் தான் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய உறவுகளும் உங்களுக்குள்ள வலுப்பட ஆரம்பிக்கும். உங்களை எப்போதுமே பொறாமை பார்வையோடு பார்த்து உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக் கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழகவும் ஆரம்பிப்பார்கள். அது நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களை விட்டு தூரமாக சென்ற உறவுகள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் தேடி வரும் ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உறவினர்களுடனான பகைமையானது நீங்கி ஒரு சுமூகமான இணக்கமான சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். நமக்கு யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசமான சொந்தங்கள் இருக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய கையானது ஓங்க ஆரம்பிக்கும். உங்களின் அன்பு எல்லாரையும் வசியப்படுத்தும். போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன தைரியம் என்பது அதிகரிக்கும். கடந்த கால தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த ஒரு விதமான பயமும் மனப்பதற்றமும் இனிமே முற்றிலும் நீங்கி நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். சிங்கத்தின் கம்பீரமும் அஞ்சாத நெஞ்சமும் உங்களுக்குள்ள மீண்டும் பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்ப்பையும் நேருக்கு நேர சந்தித்து முறியடிக்கும் அசாத்திய தைரியம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். இதுவரைக்கும் எதை பார்த்தாலும் பயம் பதற்றம் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே அது என்பது இல்லாமலே போய்விடும். எப்படியும் நம்ம செபித்து விடுவோம் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களை இரத்தத்தில் கலந்திருக்கும். சனீஸ்வரனின் அருள் உங்களுக்கு காவல் அரணாக நிற்பதால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடு பொடியாகும். உங்களுடைய முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸானது இனிமே வரக்கூடிய நாட்களில் புகவோ ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்க.